ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம முழு கோதுமையை பயன்படுத்தி மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு நெய், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. தேங்காய் பால் வச்சு இந்த அல்வாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக வரும். நம்ம வீட்லேயே பண்ணுறதால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. இந்த அல்வாவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதால சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கு அப்புறமாவும் சாப்பிட்லாம். ரெண்டு டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஸ்கோத் அல்வா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் முழு கோதுமை எடுத்திருக்கேன். இது சம்பா கோதுமை இல்லை, நம்ம மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நார்மல் கோதுமை தான். சம்பா கோதுமை கொஞ்சம் நீளமாக ஒல்லியாக இருக்கும். இது முழுசாக குண்டு குண்டாக இருக்கும். நான் இந்த கோதுமை தான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா கழுவி நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். 8 to 10 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம வடித்து எடுத்துடலாம். இதை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த பால் கீழே போகும். அதில் இருக்க தோல் மட்டும் மேலே தங்கிடும். இப்போ பாருங்கள், அந்த கோதுமையில் இருக்க தோலெல்லாம் தனியாக வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்க ஃபில்டர் யூஸ் பண்ணேன். அடுத்து நம்ம சின்ன ஹோல் இருக்க ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அல்வா நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் சின்ன ஹோல் இருக்கிற வடிகட்டி எடுத்து அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதை 30 minutes to 1 hour நம்ம அப்படியே வச்சிடலாம். 30 நிமிஷத்தில் இது நல்லா செட் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா 1 hour வரை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இந்த அல்வா பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். பெரிய தேங்காய்னா நீங்கள் 1 யூஸ் பண்ணால் போதும், சின்ன தேங்காய்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முதலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அதை செகண்ட் டைம் அரைச்சி 2ஆம் தேங்காய் பால் எடுத்தாச்சு. அடுத்து 3வது முறையும் அரைச்சி 3ஆம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 தடவை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ அந்த தேங்காயில் இருக்க எல்லா பாலும் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமை பாலும் நல்லா செட் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் மேலே தனியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதில் இருந்தால் ஒன்றும் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பாலெல்லாம் அடியில் செட் ஆகி நல்லா திக்காகி இருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட அளவு எப்படின்னா, நமக்கு 1 கப் கோதுமை பால் கிடச்சுன்னா 5 கப் தேங்காய் பால் வேணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலையும் கோதுமை பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் கரைச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து இனிப்பை பொறுத்து அடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சில வெல்லம் அதிக இனிப்பு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 கப் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வா பண்ண போகிறீங்களோ அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், அடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்தால் தான் வந்துடும். பாலை சேர்க்கும் போது அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியில் எந்த மாவுமே தங்கி இருக்காது. இப்போ இதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடியில் டக்குன்னு பிடிச்சிக்கும். அடுத்து நம்ம அல்வாவை தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் பிடிச்சி அது சின்ன சின்ன கட்டிகளாக மாறிடும். அதனால் தொடர்ந்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா அல்வா கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அடி பிடிக்காது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து 20 நிமிஷம் தாண்டி இன்னும் கொஞ்சம் திக்காகி இருக்கு. ஃபஸ்ட்டு நான் 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்து வடிகட்டி சேர்த்துருந்தேன்.
இப்போ அடுத்த கப் வெல்லத்தையும் நான் வடிகட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 கப்பு தான், அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, அப்புறம் நமக்கு சாப்பிட முடியாது, திகட்டிடும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் பொடித்த வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடிகனமான பாத்திரம் எடுத்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துடலாம். உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு அல்வா இன்னும் நல்ல கலர் வேணும்னா டார்க்கான வெல்லம் எடுத்துக்கலாம், அல்லது டார்க்கான நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும், ஆனால் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். நம்ம வீட்டில் யாராச்சும் துணைக்கிறதா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒன்னே கால் மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. திக்காகி வந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் கிளறணும், அப்போ தான் அந்த அல்வா பதம் வரும். நம்ம இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கல, தேங்காய் பாலில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. அடியில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும், இது அடியில் ஒட்டாமல் அப்படி சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம கடைசியாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நான் 1 டீஸ்பூன் நெய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஏலக்காய் மணம் பிடிக்கிறவங்க அதுவும் சேர்த்துக்கலாம், ஆனால் அது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த அல்வாவில் தேங்காய் பாலோட மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், அதனால் ஏலக்காய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான அல்வா பதம் நமக்கு வந்துடுச்சு. இதை சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஆற விட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது நமக்கு மஸ்கோத் அல்வா மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை நம்ம கிளறி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ஃபினிஷ் ஆகி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. சின்ன சின்ன ஷேப்பாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு கூட ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அல்வா எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு. சூடாறினதுக்கப்புறமா இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சூடோடையே கட் பண்ணுறேன் வீடியோக்காக. சூடாக சாப்பிடும்போது இன்னும் ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் சூடாரி அடுத்த நாள் சாப்பிடும்போது மஸ்கோத் அல்வாவோட ரியல் ஃப்ளேவர் நமக்கு இந்த அல்வாவில் தெரியும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மஸ்கோத் அல்வா ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.